அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்ஷியன்ட் மிடிவல் ரெண்டுத்தையுமே என்சிஆர்டியுமே நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம மறுபடியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மாடர்ன் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆஃப் லேட் ஒரு 2 வருஷம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூபிஎஸ்சி மாடர்ன் இந்தியாவிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2021 வரைக்கும் மாடர்ன் இந்தியாவிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 6லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? பட் எப்போ வேணாலும் யூபிஎஸ்சி அவங்களுடைய ட்ரெண்டை மாற்றலாம், திருப்பி மாடர்ன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலாம். ஓகேங்களா? மாடர்ன் இந்தியாவிலையுமே எது நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கன்ஃபார்மாக அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857. அப்போ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 4 ஒரு 5 சாப்டர்ஸ் இப்போ நான் நடத்த போகிறேன். ஓகேங்களா? இது 18th சென்ச்சுரி இல்லை டிக்ளைன் ஆஃப் முகல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா யூரோப்பியன் பெனிட்ரேஷன்ஸ், அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ், எக்கனாமிக் சேஞ்சஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will see in a elaborate manner to understand and to go to the scenarios of after 1857. அந்த 1857க்காக தான் இது எல்லாத்தையுமே ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு 5-6 வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்டென்சிவ்லி அண்டர்ஸ்டாண்ட் த சினாரியோஸ் ஆஃப்டர் 1857. ஓகேங்களா? இது வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். மாடர்ன் இந்தியாவுடைய ஃபவுண்டேஷனை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் லெஸ் ரெலவெண்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட். பட் அதுக்காக யூ டோன்ட் ஹாவ் டு டேக் இட் அஸ் லைட்லி. ஏன்னா இதிலிருந்தும் சில நேரங்களில் ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆஃப் த முகல் எம்பையர் பார்க்க போகிறோம். ஸோ 1707 ஓகேங்களா? 1707 என்ன ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் நடக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டெத் ஆஃப் அவுரங்கசீப். அவுரங்கசீப்போடைய சமாதி அவுரங்காபாத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அவுரங்கசீப் த டெத் 1707 நடக்குது. இதிலிருந்து தாங்க மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் எப்படிலாம் போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அவுரங்கசீப்புக்கு அப்புறம் வர்ற முகல் எம்பரர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தே ஆர் வீக்கர். ஜென்ரல் ட்ரெண்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தே ஆர் வீக்கர் ரூலர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவுரங்கசீப் வரைக்கும், ஷாஜகானாக இருக்கட்டும், அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தே ஃபாட் அமங் த பிரின்சஸ் ஃபார் பவர். நோபிள்ஸ் ஜஸ்ட் எய்டட் த பிரின்சஸ் டில் அவுரங்கசீப். ஷாஜகானாக இருக்கட்டும், இல்லைனா அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், இதெல்லாம். பட் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபிள்ஸ் will be the king makers. They will install a puppet prince. puppet prince-ஐ இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய பெயரில் இவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இது அடுத்த இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டாக மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த டீஜெனரேஷன் ஆஃப் த எம்பையர், வேரியஸ் rebellions அரவுண்ட் த எம்பையர். ஜாட்ஸாக இருக்கட்டும், சட்னாமிஸாக இருக்கட்டும், ஜாட்ஸு, சட்னாமிஸ், சீக்ஸு, மராத்தாஸ், இப்படி நிறைய பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் பெட்டி ஜமீன்தார்ஸ் ஆல் வில் ரிபல் அகேன்ஸ்ட் த எம்பையர். ஸோ ஃபர்தர் டீஜெனரேஷன், டிஸ்இன்டகிரேஷன், டிட்டோரியேஷன் ஆஃப் த எம்பையர் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ இவங்க எல்லாரையுமே அடக்கணுங்க. இந்த டீஜெனரேஷன் நிலைமையிலிருந்து இவங்க எல்லாரையுமே அடக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இவங்க எல்லாரையுமே அடக்கணும்னா
அதாவது வந்து சண்டை செய்யறதுக்கு ஆள் தேவை. அப்போ they needed forces and they needed treasury. ஸோ ஃபோர்ஸஸை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா they are giving concessions to Marathas and Rajputs. உனக்கு என்ன தேவை எடுத்துக்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடு, தட்ஸ் ஆல். மராத்தாஸ்க்கும் ராஜ்புட்ஸுக்குமே வந்து கன்செஷன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்றாங்க. அடுத்தடுத்து வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கன்செஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்களுக்கு இதுக்கப்புறம் கன்செஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க பவர் போகிற வரைக்கும் கன்செஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they are also having favorable religious policy. அதாவது வந்து ஜிஸியாவை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பில்கிரிமினேஜ் டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது. ஸோ ட்ரெஷரிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are following இஜ்ராதாரி சிஸ்டம், that is revenue farming instead of jahirdari system. They are now following இஜ்ராதாரி system. ஓகேங்களா? ஜாகிர்தாரி சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க, there is a plot of land which will be given. ஓகேங்களா? இந்த லேண்டில் வர வருமானத்தை அந்த ஜாகிர்தார் அவர் கலெக்ட் பண்ணி அந்த மெயின்டைன் பண்ணணும், ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும், மிச்சம் இருக்க காசை ட்ரெஷரிக்கு கொடுக்கணும். இஜ்ராதாரியில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்லையே வந்து இதுதான் இந்த பிளாட்டுக்கு இதுதான் காசுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த காசை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பிளாட்டை கொடுத்துருவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெசன்ஸை அந்த காசை தவிர்த்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே ஃபிக்ஸ்டு, இங்கே நாட் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? இங்கே ஃபிக்ஸ்டு டு த ஜாகிர்தார், இங்கே ஃபிக்ஸ்டு டு த ஸ்டேட். ஸோ இன் திஸ் சிஸ்டம் தேர் இஸ் எ எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமானதுனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தேர் இஸ் அ சைக்கிள் ஆஃப் ரிபெலியன், பெசன்ட் ரிபெலியன் ஓவர் த ஸ்டேட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூலரும் அவங்களுடைய இதுவை பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த ஆதரவை பெறணும்னு நினைக்கிறாங்க, நிறைய கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரெவென்யூ சிஸ்டமை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ஸ்பேன் ஆஃப் 107 to 60 ஆர் இந்த ஸ்பேன் ஆஃப் 1764 50 to 60 years the Mughal rule has disintegrated. முகல் ரூல் மொத்தமாக வந்து முடியுது. ஓகேங்களா? ஃப்ரம் 1764 to 1857 they are just de jure ரூலர்ஸ். அதாவது வந்து பேருக்காக இல்லைனா நாமினல் ரூலர்ஸாக மட்டும்தான் இருக்காங்க. இவங்களோட பேரை வந்து சொல்லி நிறைய செமி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. இப்படி தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஆகுது? ஸோ இது ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பண்ணுறாங்க, நோபல்ஸ் வந்து கிங் மேக்கர்ஸாக மாறுறாங்க, அதுக்கப்புறமா வந்து டீஜெனரேஷன் ஆஃப் த எம்பையர் பிகாஸ் ஆஃப் த ரெபலியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ஸஸுக்கு வந்து கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து மராத்தாஸ்க்கும் ராஜ்புட்ஸ்க்கும் கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபேவரபிள் ரிலீஜியஸ் பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஷரியில் இஜ்ராதாரி சிஸ்டமும் கொண்டு வருவாங்க. இஜ்ராதாரி சிஸ்டம். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து அந்தந்த ரூலர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் அவருடைய மகனான பகதூர் ஷா 1. ஓகேங்களா? பகதூர் ஷா 1 தான் வருவார். அவர் வரும்போதே, ஆட்சிக்கு வரும்போதே அவருக்கு 65 வயசு. ஓகேங்களா? இவர் பண்ணுறது எல்லாமே ஆஃப் ஹார்ட்டட் மெஷராக தான் இருக்கும். என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய செக்ஷன்ஸோடைய உதவி தேவை இவருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மராத்தாஸ், சாஹு, அதாவது வந்து சிவாஜியோடைய
கிராண்ட் சைல்டு அவர். ஓகேங்களா, சாம்பாஜியோட புள்ள. அவரை வந்து அவுரங்கசீப் வந்து சிறை பிடிச்சி வச்சுருந்தாரு. அவரை இவர் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு 1707. ஸோ ஷாகு ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அவருடைய வாட் டு சே ஸ்டெப் மதர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்டெப் மதர் இல்லைனா வந்து ராஜாராம்னு ஒருத்தர் இருக்கார். ராஜாராம் அவர் வந்து சிவாஜியோடைய இன்னொரு புள்ள. ஓகேங்களா, அவருடைய மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க, தாராபாய். தாராபாய். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்குது, அதுதான் சிவாஜி 2. ஓகேங்களா, சிவாஜி 2-வை வந்து த்ரோனில், மராத்தா த்ரோனில் வச்சுக்கிட்டு முகல்ஸுக்கு எதிராக தாராபாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோலாப்பூரில் அவங்களோட சென்டராக வச்சுக்கிட்டு. ஸோ சாகுக்கும் தாராபாய்க்கும் இப்போ சண்டை வருது. ஓகேங்களா, இது என்ன ஆகுது எப்படி ஆகுதுங்கிறத நம்ம மராத்தாஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ஷாகுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்தேஷ் முக்கி வாங்கிக்கலாம், சர்தேஷ் முக்கி, சர்தேஷ் முக்கியை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இது கொடுக்குறாரு, கன்செஷன் கொடுக்குறாரு. பட் சவுத் வாங்கக்கூடாது. சவுத்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், 1/4 ஆஃப் த ரெவென்யூ. இந்த அட்ஜசன்ட் ஏரியாஸ், மராத்தா ஏரியா கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸ், அது எப்படி ஒரு மொகல் கிங்கால் வந்து கொடுக்க முடியும்? ஏன்னா இன்னுமே வந்து மொகல் வந்து இப்போதைக்கு நம்மளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலராக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து அதை கொடுக்க முடியும்? ஸோ அதனால் அதை மட்டும் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஸோ மராத்தாஸுக்கு ஆஃப் ஹார்ட்டட் மெஷர். நெக்ஸ்ட் வந்து ராஜ்புட்ஸ் வராங்க. ராஜ்புட்டில் 2 இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, ராஜ்புட்டோட ரூலர்ஸில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சிங், இல்லை இவரை வந்து சவாய் ஜெய்சிங்னு சொல்லுவாங்க. இது எந்த ஜெய்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜெய்சிங்னு ஒருத்தர் வந்து அவுரங்கசீப் டைமில் வந்து ட்ரீட்டி ஆஃப் புரந்தர்லாம் வந்து சிவாஜி பீரியடில் போட்டாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய பேரன் சவாய் ஜெய்சிங் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இவரோட பேரில் தான் இவர் உருவாக்கின சிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர். ஓகேங்களா, அதெல்லாம். ஸோ இவர் வந்து ஜெய்சிங் ஆஃப் ஆம்பர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் சிங் ஆஃப் மேவார். ஓகே, அஜித் சிங் ஆஃப் மேவார், ஜெய்சிங் ஆஃப் ஆம்பூர். இவங்க 2 பேருக்குமே வந்து அவங்களுடைய சீட்டை வந்து இவர் விட்டு கொடுக்குறாரு. முதல்ல வந்து இவங்களை வந்து தூக்கணும்னு நினைப்பாரு, அதுக்கப்புறமா வந்து இல்லை நீங்களே இருங்கன்னு சொல்லிடுவார். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர் ஆஃப் குஜராத், அதுக்கப்புறம் ஜாகிர் ஆஃப் மால்வா கேட்பாங்க. ஜாகிர் ஆஃப் குஜராத், அதாவது கவர்னர்ஷிப் ஆஃப் குஜராத் யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் கேட்குறாரு. கவர்னர்ஷிப் ஆஃப் மால்வாவை யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சிங் கேட்பாரு. அது 2த்தையும் கொடுக்க முடியாதுன்றவர். அதுக்கப்புறம் சீக்ஸ் கூட அந்த டைமில் வந்து குரு கோவிந்த் சிங் வந்து உயிரோட தான் இருக்கார். அவுரங்கசீப் இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவர் இறக்குறாரு. ஸோ குரு கோவிந்த் சிங் கூட இவர் வந்து ரீகன்சிலியேஷன் வச்சுக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சிஷியனான பந்தா பகதூர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ஹார்ட்டட் மெஷர் தான் வருது. அதே மாதிரி ஜாகிர்ஸை வந்து இவர் வந்து இஷ்டம் கண்டமேனி கொடுத்துட்றாரு, நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இறக்குறப்ப 5 வருஷத்தில் இவர் இறந்துடுறாரு, இந்த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஸோ இவர் இறக்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 13 கோடி கஜானாவில் இருந்த பணம் வந்து ஃபுல்லாக காலி. இப்போ கஜானா சுத்தமாக இடம் காலி, எல்லாமே சுத்தமாக காலி. ஓகேங்களா, இந்த நிலமையில இவர் இறந்துடுறாரு. தட்ஸ் ஆல். அப்போ அகெயின் என்ன ஆகுது, கோர்ட்டில் நோபல்ஸ் வந்து அவங்களுடைய அந்த பிரின்சஸை வந்து போட்டிக்காக வைக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி அடுத்ததாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகந்தர் ஷா. இவர் வந்து ஒரே 1 வருஷம்தான் இருக்கார். இவரோட வசீர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் கான் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேங்களா, ஜுல்ஃபிகர் கானோடைய உதவினால ஜகந்தர் ஷா வராரு. இவர் யாருன்னா அவுரங்கசீப்புடைய இன்னொரு மகன். இவருக்கும் எந்த ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஜுல்ஃபிகர் கான் தான் ஃபுல்லாக வந்து ரூல் பண்ணுறாரு. இவரு கொண்டு வந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஜ்ரா சிஸ்டம். இஜ்ரா சிஸ்டமை கொண்டு வர்றது யார்? ஜுல்ஃபிகர் கான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுல்ஃபிகர் கான் வந்து அதே மாதிரி மராத்தாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து அடுத்து
இது ராஜ்புட்ஸுக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்றாரு. மராத்தாஸ் என்ன கேட்டாங்க? சவுத் கேட்டாங்க, கொடுத்துட்றாரு. ராஜ்புட்ஸ் என்ன கேட்டாங்க? குஜராத்தோட கவர்னர்ஷிப்பையும் மால்வாவோட கவர்னர்ஷிப்பையும் கேட்டாங்க, கொடுத்துட்றாரு. ஏன்னா இவருக்கு என்ன தேவை? கஜானால சுத்தமாக காசு இல்லை, ஃபஸ்ட்டு காசு தேவை, அதுக்கப்புறம் அவங்களுடைய படைகள் தேவை, டு ரெடியூஸ் த ரெபலியன் ஆஃப் த ஜமீன்தார்ஸ். ஸ்டேட் டிஸ்இன்டகிரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான். அதனால் இவர் எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் இவரோட ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா, ஜகந்தர் ஷாவோட ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தோட முடிஞ்சிடுது. ஹி வாஸ் டிஃபீட்டட் பை இஸ் நெஃப்யூ ஃபருக்சியார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகந்தர் ஷாவுடைய ஜகந்தர் ஷாவுடைய பேரன், அவர் தான் ஃபருக்சியார். இவரை யார் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் பிரதர்ஸ் அப்படின்றவங்க. சையத் பிரதர்ஸ் உசைன் அலி ஷா, அப்புறமா வந்து அப்துல்லா அலி ஷா, இவங்க 2 பேர் தான் வந்து சையத் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க 2 பேரையும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி முகல்ஸ், இந்துஸ்தானி முஸ்லிம்ஸ்னால் என்ன அர்த்தம்னா தேவர் ஒன் டைம் ஹிந்துஸ் அண்ட் தேவர் கன்வெர்டட். ஸோ கன்வெர்டட் முகல்ஸை தான் வந்து இந்துஸ்தானி முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்துஸ்தானி முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பிளேயிங் அ கிங் மேக்கர் ரோல் நவ். ஃபருக்சியாரை வந்து வச்சுக்கிட்டு தே கண்ட்ரோல் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாகுக்கு இன்னும் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஷாகுக்கு எப்படி இன்னும் கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வந்து ஸ்வராஜே கொடுத்துட்றாங்க, நீ வந்து இண்டிபெண்ட் கிங்காகவே இருந்துக்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சவுத்து 6 டெக்கன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸுக்கு சவுத்தை கலெக்ட் பண்ண கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க. இதே மாதிரியே கன்செஷன்ஸ் ராஜ்புட்ஸுக்குமே பண்ணுறாங்க. ஓகேங்களா? டு கண்ட்ரோல் த ஜமீன்தார்ஸ் அண்ட் த அதர் ஃபேக்ஷன்ஸ். ஆன்டி சையத் ஃபேக்ஷன்ஸ்னு இப்போ ஃபேக்ஷன்ஸ் உருவாகுது, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இதுக்கும் இதை பண்ணுறாங்க. இந்த ஃப்ராக்ஷன் ஆன்டி சையத் ஃப்ராக்ஷன்ஸில் ஃபருக்சியாரும் சேர்ந்துக்கிறாரு. ஏன்னா இவங்க பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. இன்னும் வந்து ரிலீஜியஸ் பாலிசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஸியாவெல்லாம் தூக்குறாங்க. ஓகேங்களா? ஜிஸியாலாம் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பில்கிரிமேஜ் டேக்ஸ் எல்லாம் வந்து ஃபருக்சியார் பீரியடில் தான் மறுபடியும் வந்து அக்பருக்கு அப்புறமா வந்து நீக்கிறாங்க. இவங்க யார் நீக்கிறாங்க? ஃபருக்சியார் பேரில் அலி பிரதர்ஸ், சையத் பிரதர்ஸ் நீக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நடக்குதுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி சையத் பிரதர்ஸோடைய அந்த கூட்டணியில் எந்த நோபல்ஸ்லாம் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் முர்ஷத் குலி கான் அப்படிங்கிறவர். முர்ஷத் குலி கான் இதை ஏன் நடத்துகிறாரு? ஃபஸ்ட்டு ஃபருக்சியார் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இவங்களை எப்படியாவது தூக்கி போட்டுருணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். இது இவங்க முறியடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபருக்சியார் மேலே இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்து இவங்க ஃபருக்சியாரை வந்து கோர்ட்லேயே வச்சு கொன்னுடுறாங்க. எல்லார் முன்னாடியும் கோர்ட்டில் கொன்னுடுறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற நோபல்ஸ் எல்லாருக்குமே பயம் வந்துடுது. ஒரு கிங்குக்கே இந்த நிலமைன்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அப்போ இவங்களை ஒழிக்காமல் நம்மளால் வந்து அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சையத் பிரதர்ஸ் வந்து முகமது ஷா இல்லைனா முகமது ஷா ரங்கீலா அப்படின்ற ஒரு 18 இயர்ஸ் பிரின்ஸ், முகல் பிரின்ஸை வந்து அரியணையில் ஏற்றி மறுபடியும் அதே மாதிரி கட்டுப்பாட்டோட இவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா 1720 தே வர் கில்டு, தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ட்ரெச்சரஸ்லி கில் பண்ணிடுறாங்க வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முகமது ஷா அண்ட் முர்ஷத் குலி கான். ஸோ இவங்களை சாகடித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முர்ஷத் குலி கானை வந்து வசீராக வந்து முகமது ஷா வந்து போட்டுடுறாரு, முர்ஷத் குலி கான். ஓகேங்களா? ஸோ முகமது ஷா வந்து 1719 48 வரைக்கும் அடுத்த ஒரு 30 வருஷம் வந்து இவர் ரூல் பண்ணுறாரு. ஸோ ஹி இஸ் த லாஸ்ட் ஹோப் ஃபார் த முகல் எம்பையர். அவர் தான் லாஸ்ட் ஹோப். இவர் நினச்சிருந்தா, அதாவது வந்து முகமது ஷாவோட இடத்துல அக்பர் மாதிரியான ஒரு ஃபார் சைட்டட் ஒரு ஸ்ட்ராங் ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்திருந்தால் மறுபடியும் அந்த ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த முகல் எம்பையர் குட் ஹவ் சேஞ்ச்ட்.
But NCERT is saying that Muhammad Shah is not the man of the hour. அவர் அந்த மாதிரியான மனுஷன் கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா ரங்கீலா. ரங்கீலா ஒரு கலர்ஃபுல்லான லைஃப்பை வந்து வாழ்கிறாரு. அரமில் இருக்கிறது, மியூசிக்கை கேட்குறது, கச்சேரிக்கு போகிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ்லாம் வந்து அவர் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அவரோட வசீர் சொல்கிற பேச்சையும் அவர் கேட்குறது இல்லை. முர்ஷித் குலிகான் பார்க்குறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இல்லை. ஸோ எம்பையரை அதோட தலைவிதிக்கு அதுவே விட்டுட்டோம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இவரோட இன்ஃப்ளூயன்ஷியலான ஏரியாவான டெக்கானுக்கு வந்துடுறாரு முர்ஷித் குலிகான். அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர், அதாவது வந்து ஹைதராபாத் நிசாமாக மாறுறாரு. அதனால தான் நிசாம், அவர் பேர் வந்து நிசாம். முர்ஷித் குலிகான்ஸ் வந்து அவருடைய சந்ததியருக்கு வந்து நிசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிசாமா மாறி அவருடைய ஒரு இண்டிபெண்டன்ஸ், செமி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை வந்து அவர் கார் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. ஸோ 1720 இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட டைமில் தான் முகமது ஷா பீரியடில் தான் நாதிர் ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். நாதிர் ஷா எங்கேருந்து வராரு? பெர்ஷியாவிலேருந்து வருவார், படையெடுத்து வருவார். 1738 இந்த பீரியடில் நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு வரும். டெல்லியை வந்து ரெண்டாக பொழந்துருவார் அவர். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பிளண்டரிங், ரான்சாக்டு த டெல்லி. டைமூருக்கு அப்புறம் நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு தான் அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட 70 கோடி மதிப்புள்ள பொருட்களை, பணங்களை பிளண்டர் பண்ணிட்டு போகிறார். அதுக்கு போகும்போது தான் கோஹினூர் டைமண்ட், அதுக்கப்புறமா வந்து ஃபேமஸான பீகாக் த்ரோன், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இவர் பிளண்டர் ஏன் பண்ண வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கஜானா காலி ஆகிடுது, நாதிர் ஷாவோட கஜானா. ஸோ அவர் பார்க்குறாரு எங்கடா இருக்கும், எங்கே போகலாம், எங்கே போயிட்டு பிளண்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி தான் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு பண்ணிடுறாரு. ஓகேங்களா. அப்போ முகமது ஷா அந்த டைமில் வந்து அவர் பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பார்? வடிவேல் காமெடி மாதிரி, தேல்பத்திரி சிங் மாதிரி இருந்திருப்பார் முகமது ஷா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட அந்த அந்த படையெடுப்போட என்ன ஆகுதுன்னா கர்னலில் நடக்கும் அந்த படையெடுப்பு. கர்னல் 1738. ஓகேங்களா. அதோட என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா முகலோடைய அந்த வீக்னஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுது. யூரோப்பியன் பவர்ஸுக்கும் தெரிய ஆரம்பிது, ஆஹா முகல் வீக் ஆயிடுறாங்க அப்படின்ட்டு. மராத்தாஸுக்கும் தெரியுது. அப்போது ஃபார்வர்டு இன்வேஷன், அதாவது வந்து ஃபார்வர்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து முகலோட டெரிட்டரிஸ்லாம் வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஓப்பனாக இதுக்கப்புறம் இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாவும் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 48 வரைக்கும் இவர் வந்து கிங்காக இருக்கார். நெக்ஸ்ட்டு 2 பேர் வராங்க, அகமது ஷா பகதூர், அப்புறமா வந்து அலம்கீர் II. இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆலம் II தான் இம்பார்ட்டண்ட்டான ஆள். இவர் கொஞ்சம் வந்து அந்த எம்பையரை வந்து கொஞ்சம் திருப்பி வந்து அதோடைய பாஸ்ட் க்ளோரி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணுற ஆள் இவர், அவ்வளோதான் ட்ரை பண்ணுறாரு. பட் இவரோட வசீருக்கு பயந்தே இவர் வந்து வெளில கொஞ்ச நாள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். பட் அவரால் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா. 1764 பேட்டில் ஆஃப் பக்சர், அதாவது வந்து ட்ரைபார்ட்டியேட் அலையன்ஸ் வந்து வைக்கிறாரு. அவது கூடயும் அதுக்கப்புறமா வந்து பெங்கால் கவர்னர் கூடயும் மிர் காசிம் கூடயும் வைக்கிறாரு. ஸோ அந்த ட்ரைபார்ட்டியேட் அந்த அலையன்ஸை வந்து பிரிட்டிஷார் வந்து கரெக்டாக வந்து முறியடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வருது. அந்த ட்ரீட்டியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திவானி ரைட்ஸை இவர்கிட்டேருந்து எழுதி வாங்குவாங்க பிரிட்டிஷ். ஃபருக்சியார் கிட்டேருந்து ஒரு ஃபர்மான் வாங்குவாங்க அதே மாதிரி. இதுதான் வந்து கோல்டன் ஃபர்மான்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ். ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ட்ரேட் கன்செஷன் இவர் கொடுத்துருப்பார். ஸோ 64 இவர் என்ன பண்ணுவார்னா அலகாபாத் பிரிசனில் தான் வந்து ஹவுஸ் பிரிசனில் வச்சுருப்பாங்க பிரிட்டிஷ். அங்கேருந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து 1772 மராத்தாஸ் வந்து இவரை வந்து மீட்டு அவங்களோட பென்ஷனராக வந்து 1772 1803 வரைக்கும் வச்சுருப்பாங்க. 1803 மராத்தாஸே வந்து பிரிட்டிஷ்கிட்ட தோற்று போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த அகமது ஷா ஆலம் II ப்ராப்பர்ட்டியை பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டு
இவங்க வந்து பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவருக்கு. தட்ஸ் ஆல். அப்போ 1603 1803 1806 வரைக்கும் அவங்க வந்து பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகனான அக்பர் ஷா 2க்கு பென்ஷன், அதே மாதிரி பகதூர் ஷா 2 வரைக்கும் பென்ஷன் கொடுப்பாங்க. 1857 தான் வந்து சிப்பாய் முட்டினி வந்துடும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு முகல் எம்பையர் வந்து கண்ணு முன்னாடியே வந்து ஒரு 60-70 வருஷத்தில் அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. ஸோ என்ன சார் காசாக இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான எம்பையர், கிட்டத்தட்ட காஷ்மீர், கந்தகார், பெங்கால், கீழே மதுரை வரைக்கும் ஆண்ட ஒரு எம்பையர் எப்படி வந்து ஒரு 60 வருஷத்தில், இந்த ஸ்பேன் ஆஃப் 60 இயர்ஸில் எப்படி போச்சு? தெர் ஆர் ரீசன்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த ரீசன்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான காஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் அவுரங்கசீப். ஃபஸ்ட்டு வந்து அவரோட ரோல் நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், ரோல் ஆஃப் அவுரங்கசீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஹீ நெக்லெக்டட் த அட்மினிஸ்ட்ரேஷன். டெக்கன்லேயே 25 வருஷம் இருந்தார். அப்போ நோபல்ஸ் பிகேம் பவர்ஃபுல். The nobles who have resided in the Delhi became powerful. They became extravagant. நிறைய தப்பான கணக்கு கொடுத்து அவங்களுடைய செழிப்பை வளர்த்துக்கிட்டாங்க. நோபல்ஸ் வளரும்போது பிரின்சஸை இறக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். அதே மாதிரி அவுரங்கசீப்பும் வந்து அவருடைய ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட படைகள் வந்து தோக்கடிக்கப்படுது மகாராத்தாஸால. ஸோ முகலுடைய இன்வென்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து உடைக்கிறாங்க அவர் மராத்தாஸ். அதுக்கப்புறம் அவுரங்கசீப்போடைய ரிலீஜியஸ் பாலிசி, அவருடைய டெக்கன் பாலிசி, அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்புட் பாலிசி, இது எல்லாமே வந்து பாதகமாக முடியுது. நிறைய பவர்ஃபுல் அந்த லாபிஸை வந்து பகச்சிக்கிறாரு. ராஜ்புட்ஸை பகச்சிக்கிறாரு, மராத்தாஸை பகச்சிக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாரையுமே அவர் பகச்சிக்கிறார். அதே மாதிரி அவருடைய ஷார்ட் சைட்டட் ரிலீஜியஸ் பாலிசிஸ்னால நிறைய அந்த ஜஸ்யா மாதிரியான கொள்கைகளாலையும், அதுக்கப்புறமா வந்து இந்து டெம்பிள்களை வந்து அடிக்கிறதன் மூலமாகவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அந்த இதையும் சம்பாரிச்சுக்கிறார், வெறுப்பையும் சம்பாரிச்சிடுறாரு. இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ரோல் ஆஃப் அவுரங்கசீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த பிரசிடென்ட் ஹீ அண்ட் இஸ் ஃபாதர் ஃபிக்ஸ்டு. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ பிரசிடென்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டுன்றது இவருக்கும் தெரியுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, மற்ற பிரின்சஸை வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர விடலை. ஸோ அந்த வளர விடாததுக்கான காரணமே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் பிகம் வீக். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் வித் மராத்தாஸ், அதுவும் நம்ம பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட்ஸ், அதுக்கப்புறமா வந்து பெசன்ஸ். ஸோ அஃபேர்ஸ் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை அப்படின்னும் போது ஜமீன்தார்ஸ் பிகேம் மோர் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இன் நேச்சர். நோபல்ஸு ஜமீன்தார்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான், ஜமீன்தார்ஸு பெசன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். அப்போ பெசன்ஸ் என்ன பண்ணுவான், வேறு வழி இல்லாமல் சண்டை போடுறாங்க. ஸோ தேர் பிகேம் ப்ராவின்சஸ், ஜாட்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா வந்து சட்னாமிஸ், இவங்க எல்லாருமே வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எம்பையர் எதிர்த்து. அதில் சில பேர் ஜாட் மாதிரியான ஆளுங்க வந்து சில இன்ஃப்ளூயன்சியலான இதுவையுமே வந்து கார்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிங்டம் கார்வ் பண்ணுறாங்க. சுராமன் நம்ம பார்த்தோம், அவரில் ஆரம்பித்து சுராஜ்மால் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் வந்து ஜாட்ஸோடைய பிளாட்டோன்னு அழைக்கப்படுவார். பிளாட்டோ ஆஃப் த ஜாட்ஸ், சுராஜ்மால். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, சின்ன சின்ன ஜமீன்தார்ஸாக மாதிரி திருப்பி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ரோஹில்கண்டில் அவங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் கூட வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுது எம்பையர் பிகாஸ் ஆஃப் த ஷார்ட் சைட்டட் பாலிசிஸ் ஆஃப் அவுரங்கசீப் அண்ட் இஸ் வீக் சக்சஸர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் வார் ஆஃப் சக்சஷன், அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் நோபல்ஸோடைய அந்த ஒரு கேரக்டர். தே பிகேம் அண்ட் பிளேட் கிங் மேக்கர்ஸ் ரோல், நாட் பை எய்டிங் த பிரின்சஸ் பட் destroying the other princes, destroying the other kingmakers, destroying the other nobles. இவங்க வந்து அவங்களுடைய பவரை வந்து ஏற்றிக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ அல்டிமேட்லி இட் டெஸ்ட்ராய்ட் த எம்பையர். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஜாகிர்தாரி கிரைசிஸ், இதை நம்ம
ரொம்ப விவரமாகவே ரொம்ப விரிவாகவே பார்த்தோம் ஜாகிர்தாரி கிரைசிஸ் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. டெக்கானில் நல்ல ஒரு ஜாகிர்தார் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஜாகிர் லேண்ட் இருக்காது. டெக்கான் இஸ் அ இம்பர்விஷ்டு ஏரியா. ஓகேங்களா, அது வந்து ரெயின் ஷேடோ ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியா இன்னுமே வந்து மராத்வாடா ரீஜனாக இருக்கட்டும், தெலுங்கானா ரீஜனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கான்டினென்டாலிட்டி அப்படிங்கிறதுனால ஜாகிரபிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குங்கிறதுனால மழை அதிகமாக வராது அதில். அப்போ அதனால் வந்து அது எல்லாமே வானம் பார்த்த பூமிங்க தான். ஸோ மகசூல் அதிகமாக இருக்காது, ரெவென்யூ அதிகமாக இருக்காது. ஸோ ரெவென்யூ அதிகமாக இருக்கிற நல்ல ஜாகிர்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஜாகிர்ஸ் ஆர் கிவன் டு த இம்பார்ட்டன்ட் கவர்னர்ஸ். பட் மராத்தாஸ் என்ன பண்ணிடுறான், அவங்க கிட்ட இருந்து 1/4 சவுத் வாங்குறான். ஸோ தேவர் அன்ஹாப்பி. மற்ற ஜாகிர்ஸ் கொடுக்குற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ மிஸ்மேட்ச் பிட்வீன் த ஜம்மா அண்ட் அசில். ஜம்மா அண்ட் அசில். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, இது வந்து ஆக்சுவல் ரெவென்யூ, இதில் மிஸ்மேட்ச் இருக்கு. அதனால மற்ற கவர்னர்ஸும் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ திஸ் பிகேம் ஜாகிர்தாரி கிரைசிஸ். இந்த ஜாகிர்தாரி கிரைசிஸ் உருவாதனால என்ன ஆகுது, அவங்களால வந்து அவங்களோட ஸ்டிப்புலேட்டட் கோட்டாவை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸ்டிப்புலேட்டட் கோட்டாவை மெயின்டைன் பண்ண முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்மிஸ் வீக் ஆகிடுது. ஸோ ரெபலியனை அவங்களால அடக்க முடியல, எக்ஸ்டர்னல் இன்வேஷனை அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ எம்பையர் பிகேம் டிஸ்இன்டிகிரேட்டட். ஸோ ஜாகிர்தாரி கிரைசிஸ் அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து இம்பர்விஷ்மெண்ட் ஆஃப் த பெசன்ஸ். அப்புறமா வந்து பெசன்ட் டிஸ்கண்டென்ட், அவங்க வந்து ராபரர்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இட் அல்டிமேட்லி ரூயின்ட் த அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. ஏன்னா எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் வந்து ஜமீன்தார்ஸ் வந்து உள் புகுத்தணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் வராதனால அவங்களுடைய அந்த கிராப்பிங் அந்த இது வந்து ஏறலை, கிராப்பிங் அந்த இன்டென்சிட்டி வந்து ஏறாமல் போயிடுச்சு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இல்லை, லேண்டில் ப்ரொடக்டிவிட்டி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் பிகேம் லெஸ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஸோ இதில் இத்ராஜாரி சிஸ்டம் வேறு, ரெவென்யூ ஃபார்மிங் சிஸ்டம் வேறு. ஸோ ஜமீன்தார்ஸ் பெசன்ஸை ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெசன்ட் வந்து ரிவலியன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அகெயின் லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸ் பிகேம் ஸ்டாக்னட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு டெக்னாலஜியும் வந்து உள்ளே வரல. இதே யூரோப்பியன் பார்த்தீங்க அப்படின்னா 16th centuryலேருந்து பிகாஸ் ஆஃப் த ரெனயசான்ஸ் அவங்களுடைய டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாமே வந்து அங்கே எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. முகல் எம்பையர் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1750s அவங்களுடைய பொலிவை இழக்குது. அதே நேரத்தில் இங்கிலாண்டில் இட் இஸ் த ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இது ரெண்டுமே கோஇன்சிடென்ஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியோ பொலிட்டிக்கல் காஸ். ஓகேங்களா, சோஷியோ பொலிட்டிக்கல் காஸ். அதுக்கப்புறமா வந்து லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், டிட்டோரியேஷன் ஆஃப் த ஆர்மி, இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வேஷன், நாதிர் ஷா மாதிரி அகமது ஷா அப்தலி அதுக்கப்புறமா வந்து இன்வைட் பண்ணுறாரு. அது என்ன சோஷியோ பொலிட்டிக்கல் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆஃப் நேஷ்னலிசம் இருக்குங்க மக்கள்கிட்ட. இந்த இடம் ஃபுல்லாக வந்து நம்மளோட இடம், நம்ம வந்து இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லை. பிகாஸ் தே ஹவ் பிகம் மோர் நேரோ, பெரோக்கியல் டெண்டன்சிஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து இந்த ஊர், இந்த கிராமம், இந்த நிலம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே தவிர நேஷ்னலிசம், முகல் எம்பையரை காப்பாற்றணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. ஏன் இல்லை, எம்பையர் மக்களை காப்பாற்றலை, அதனால் மக்கள் எம்பையரை காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லைன்னு நினச்சிட்றாங்க. ஓகேங்களா, லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரியே. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேஷனும் இல்லை. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிவல் ஃபேக்ஷன்ஸுக்கு எதிராக வந்து தூண்டிவிட்டு அவங்களுடைய அந்த அட்வென்ச்சரை தொடங்குறாங்க. கர்நாடிக் வார்ஸ் மூலமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை ஏற்றிக்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் ரீசன்ஸ் வேர் த முகல் எம்பையர் disintegrated. So at the end of the 18th century, Mughal empire disintegrate ஆகி the India's map is looking like this. ஓகேங்களா, அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைசூர் எம்பையர், மைசூர் பிரின்சிபாலிட்டி.
இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் எம்பையர். ஓகேங்களா, திருவாங்கூர் எம்பையர். இது வந்து கர்நாடிக். கர்நாடிக்கில் நவாபுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நிசாமோ, ஹைதராபாத் நிசாமு, அதே மாதிரி கர்நாடிக் நவாபு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸோடைய ஏரியா. மராத்தாஸோட ஏரியா இவ்வளோ பெருசாக மராத்தாஸ் வந்து அவங்களோட கான்ஃபெடரசியோட இருந்தாங்க. ஸோ தே ஹாவ் த பொட்டன்ஷியல், தே ஒன்லி ஹேட் த பொட்டன்ஷியல் டு ரீப்ளேஸ் த முகல்ஸ். ஓகேங்களா. ஏன் அவங்களால அப்போ பொட்டன்ஷியலாக இருந்துமே அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியல? தே ஆல்சோ சஃபர்ட் ஃப்ரம் த சேம் ஃபெயிலியர்ஸ் ஆர் த சேம் டிஃபால்ட், சேம் காசஸ் ஆஸ் முகல்ஸ். இன்ஃபைட்டிங் இருந்துச்சு. அதே ஜாகிர்தாரி மாதிரியே இங்கே சத்னாமி சிஸ்டம், அதுவும் அதே மாதிரி கிரைசிஸ். இவங்க வந்து ஒரு காமன் எனிமி, முகல்னு ஒரு காமன் எனிமி இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. முகல் எப்போ வந்து பிரிய ஆரம்பிச்சிட்டாங்களோ, எப்போ வந்து டீகேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களோ, இவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்டர்னல் ஃப்ராக்ஷன்ஸ், இன்டர்னல் ஃப்ரைட்டிங். மராத்தாஸோடைய கான்ஃபெடரசி சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளேயே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி அகபத் ஷா அப்தலி, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமது ஷா அப்தலி routed the Marathas, cream of the empire, cream of the army were routed. ஓகேங்களா. அந்த பேஷ்வாவுடைய சன்னு, அதுக்கப்புறம் அவருடைய மாமா எல்லாரும் காலி. அதை கேள்விப்பட்டு பேஷ்வாவும் காலி 1761. பாலாஜி பாஜிராவ் அவரும் காலி. ஸோ தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it doesn't decided the ruler who have to rule India, but whom not to rule India. ஓகேங்களா. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இதோட இயர் ரொம்ப முக்கியம், 1761. ஓகேங்களா. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் decided whom not to rule India, not to rule the country, rather whom to rule the country. 62, 61, 62 இந்த டைமில் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ டெல்லியிலே இவங்க கன்ஃபைன் ஆயிடுவாங்க. ஓகே, டெல்லியில் கன்ஃபைன் ஆகிருக்காங்க. அவது இந்த சைடில் வந்து பெங்கால். ஓகே, இங்கே சைடில் வந்து ராஜ்புட்னா, இந்த சைடில் சீக் எம்பையர் இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து 18th centuryயில் இந்தியா இருந்துச்சு. ஸோ ஹவு டிஸ்இன்டகிரேட்டட் இட் இஸ் பாருங்கள். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18th centuryயில் 2 types ஆஃப் ஸ்டேட்ஸ். என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா, சக்சஸர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஹைதராபாத், அதுக்கப்புறமா வந்து அவாத், பெங்கால், they have become successor states. மராத்தாஸ், ராஜ்புட்ஸ், சீக்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெபலியஸ் ஸ்டேட்ஸ். there is a third category of states. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு முகலுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. 3 types ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் இதே மாதிரி பெங்கால், இந்த ஹூக்லி இந்த ஏரியாலாம் பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் 18th centuryயில் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து நம்ம நிசாம் பற்றி, பெங்கால் பற்றி இதெல்லாம் யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பெனிட்ரேஷன் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் வந்து அவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் என்னென்ன சொல்லுவேன்னா, யார் நீங்கள் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இது வந்து பெருசாக கேள்வியே வராது. நம்ம யார் தொடங்கினாங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் வந்து ஹைதராபாத் அண்ட் கர்நாடிக். ஹைதராபாத்தில் நிசாம் இருந்தாங்கங்க. நிசாமுக்கு கீழே நவாப் இருந்தாங்க. நவாப் தான் கர்நாடிக், நவாப் ஆஃப் கர்நாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எப்படி வந்து நிசாம் வந்து டெல்லிக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருந்தாரோ, அதே மாதிரி நிசாமுக்கு கீழே இருந்த நவாபும் அதே மாதிரி நவாபுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவரும் இண்டிபெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஓகே. அப்போ இதோட ஃபவுண்டர் யார்? நிசாம் உல் முல்க் ஆசஃப் ஜா.
1724 ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. இஸ் த மெயின் ஆக்டர் டு ஓவர் த்ரோ த சையத் பிரதர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து டாலரண்ட் பாலிசிஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ ஜமீன்தார்ஸை வந்து கரெக்டாக வந்து நடத்தணும்னு நினைப்பாங்க, ஜமீன்தார்ஸை கரெக்டாக நடத்துவாங்க. இவங்களுக்குள்ளே வந்து ரிலீஜியஸ் அந்த நேரோ மைண்டட்னஸ் இருக்காது, இருக்காது. அதே மாதிரி வந்து இவங்க தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பாங்க. பயஸ் இன் பர்சனல் லைஃப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெங்காலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முர்ஷித் குலிகான் இருக்கார் பார்த்தீங்களா. இவர் வந்து அவுரங்கசீப் இருக்கும்போதே இவரை வந்து திவானா அறிவிச்சிருவாங்க பெங்காலுக்கு. அதுக்கப்புறமா வந்து அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நியர்லி வர்ச்சுவலாக இண்டிபெண்ட்டான ஒரு ரூலர் மாதிரி தான் பெங்காலை வந்து இவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஸ்டேட் ட்ரெஷரிக்கு வந்து ஒழுங்காக இவர் காசை கொடுத்துருவார். முர்ஷித் குலிகான் ரொம்ப வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருப்பார். ஜமீன்தாஸோடைய ரெபலியன்ஸை வந்து இவர் அடக்குவார். இவர் அதுக்கப்புறமா வந்து அலிவர்தி கான், இவங்க 2 பேருமே ரொம்ப எஃபிஷியண்ட்டான ரூலர்ஸாக இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இவருடைய சக்ஸஸர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா. ஓகேங்களா. சிராஜ் உத் தௌலா கூட தான் வந்து பிரிட்டிஷ் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஃபஸ்ட்டு பெங்காலை வந்து பிடிப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் எப்படின்றத பார்ப்போம். ஓகே. அலிவர்தி கான், அதுக்கப்புறம் சிராஜ் உத் தௌலா. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லிமிட்டேஷனே நெக்லெக்ட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ஆர்மி. அதுதான் இதோட பெரிய ப்ராப்ளம். நெக்லெக்ட் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ஆர்மி. ஈஸியாக வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்கள தோக்கடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதத் கான் புரன் உல் முல்க். ஓகே. அதே டைம் தான் எல்லாமே பாருங்கள் 1722 தான். ஏன்னா அந்த டைமில் அவங்கவுங்களுடைய இண்டிபெண்ட்டான செமி இண்டிபெண்ட் கிங்டமை கார் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு. அவருடைய சக்ஸஸர் வந்து சதத் கான். இவரும் அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வருவார். அதுக்கப்புறமா வந்து பிக் ஜமீன்தார்ஸ் ரெபலியனை வந்து இது பண்ணுவார். டாலரண்ட் ரிலீஜியஸ் பாலிசி வச்சுருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி லக்னோ வந்து ஒரு நல்ல ஒரு சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சராக மாற்றுவார். இமானாபாத்னு ஒரு விஷயத்தை கட்டுவார். ஓகேங்களா. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் நல்ல பேட்டர்னேஜ் பண்ணுவார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர். மைசூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரை நல்லா ஞாபகம் வச்சு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் ஐதர் அலி. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன் 1761 ஓவர் த்ரூ நஞ்சராஜ், சர்வாதிகாரியாக இருந்த நஞ்சராஜை ஓவர் த்ரோ பண்ணி இவர் வந்து மைசூருடைய கிங்காக மாறுவார். ஓகேங்களா. இவர் இஸ் அ ஷ்ரூடு டிப்ளமேட், இஸ் அ குட் ஃபைட்டர் அண்ட் ஷ்ரூடு டிப்ளமேட். ஒரு சின்ன வீக் ஸ்டேட்டாக இருந்த மைசூரை இவரோட பீரியடில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக மாற்றி வைப்பார். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் வாரில் இவர் பிரிட்டிஷை வந்து தோக்கடிப்பார். கிட்டத்தட்ட மெட்ராஸை ப்ரீச் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுவார். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் மைசூர் ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் போடுவாங்க. அதனால தான் எப்பயுமே இன்னொரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல டிஃபீட் ஆகுறாங்களோ அந்த இடத்தோட பேர் தான் ட்ரீட்டியாக போடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் வாரில் மெட்ராஸை வந்து இவர் தோக்கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் மெட்ராஸில் வச்சு ட்ரீட்டி போட்டாங்க, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அதுக்கு அடுத்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், ஏன்னா அங்கே வரைக்கும் பிரிட்டிஷ் வந்துட்டாங்க. செகண்ட் பேட்டில் ஆஃப் ஆங்கிலோ மைசூர் வார். அதுக்கடுத்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். அதுக்கப்புறமா வந்து 1799 4th பேட்டிலில் வந்து இது திப்பு சுல்தானை முடிச்சே கட்டிட்டாங்க. அதனால் ட்ரீட்டி கிடையாது, வெறும் பேட்டில் தான். பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், தட்ஸ் ஆல், முடிஞ்சு. ஸோ எப்பயுமே ட்ரீட்டியை ஞாபகம் வச்சுக்கும் போது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுது, இல்லைனா யார் தோத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தோத்தவங்களோட ஏரியாவில் தான் ட்ரீட்டின்னு அர்த்தம், தட்ஸ் ஆல். ஓகே. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் கூட ட்ரீட்டி ஆஃப் வெர்சலஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ஜெர்மனி தோத்துச்சு, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியஸ் பாலிசி இவர் வச்சுருந்தாரு. அதே மாதிரி வந்து திண்டுக்கல்லில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர்சனல் வந்து கட்டியிருப்பார். ஆர்சனல் ஃபேக்ட்ரி வந்து கட்டுவார் இவர்.
இவரோட யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து ஆர்மியை வந்து வடிவமைப்பார். அதே மாதிரி இவருடைய பையனும் திப்பு சுல்தானுமே வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ மேன் ஆஃப் கிரேட் கேரக்டர். ஓகேங்களா, ரொம்ப கரேஜியஸான ஒரு ஆள். அவரோட ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பெட்டர் டு லிவ் ஆஸ் அ லயன் ஃபார் அ டே தேன் டு லிவ் ஆஸ் அ ஷீப் ஃபார் 100 years. சிங்கம் மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். ஓகேங்களா, அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்தும் இறந்தும் போனார். இஸ் அ மேன் ஆஃப் கேரக்டர், இஸ் அ மேன் ஆஃப் இட்ஸ் வேர்ட்ஸ். ஸோ இவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய பழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ரிலீஜியஸ் பெகாட். கூர்கு அந்த மாதிரியான ஏரியாவில் கிறிஸ்டியன்ஸை அதுக்கப்புறமா வந்து ஹிந்துஸை வந்து இவர் வந்து கொன்னார் அப்படிங்கிறது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் எய்டிங் பிரிட்டிஷர்ஸ். ஸோ தட்ஸ் வை ஹீ கில்டு தெம். அவங்களுடைய அந்த சர்ச்சையும் அதுக்கப்புறமா வந்து அந்த இந்து கோயில்களையும் அழிக்கிறாரு. ஆனால் இவருடைய பேலஸ்லேருந்து 100 மீட்டரில் தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருங்கேரி டெம்பிள் இருக்குது, விஷ்ணு டெம்பிள். அதையும் அவர் ஒன்றும் பண்ணல. ஸ்ருங்கேரி அம்மன் ஷ்ரைனுக்கு வந்து அவர் வந்து காசும் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் முதல்ல ராக்கெட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாரு. ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறது முதல்ல டிப்பு சுல்தான் தான். நெக்ஸ்ட் இந்த டெக்னாலஜியை வச்சு தான் வந்து நெப்போலியன் கூட வந்து பிரிட்டன் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, ராக்கெட் டெக்னாலஜியை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அறிவாளியான ஆள். நெக்ஸ்ட் வந்து ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு இங்கே ஒரு லிபர்ட்டி ட்ரீயை வந்து கட்டுறாரு. பிகாஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மேலே இவருக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய அந்த வாசகமான லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி மேலே இவருக்கு ஒரு ஆர்வம். அதனால் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டியை வந்து இது மைசூர் ஏரியாவில் வந்து பிரின்சிபாலிட்டியில் அவர் வந்து நடுறாரு. ஒரு ட்ரீயை நட்டு ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். ஜக்கோபியன் கிளப்பில் மெம்பராக இருக்கார். ஜக்கோபியன் கிளப் ஃப்ரெஞ்சில். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஞ்சு அரசியலையும் உலக அரசியலையும் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவராக இருக்கார். அதே மாதிரி யூரோப்பியன்ஸோடைய லைன்லேயே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரியே இவரும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். சைனா, ஈஜிப்டு இந்த இடத்துலலாம் அம்பாசிடர் அனுப்புகிறாரு. ஸோ பிரிட்டிஷுக்கு நல்லா தெரியுது, இஸ் த ஒன் ஹூ கேன் பி அ த்ரெட் டு அஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஓகேங்களா. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபோர்த் பேட்டில் ஆஃப் அந்த ஆங்கிலோ மைசூர் வாரில் இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா. அதெல்லாம் எப்படி என்னன்றதை நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கேரளாவில் பொறுத்த வரைக்கும் கிங் மார்த்தாண்டவர்மா அவர் வந்து ஒரு நல்ல பேட்ரனேஜாக இருக்கார். பேட்ரனேஜ் ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மலையாளத்துக்கு லிட்ரேச்சருக்குலாம் நல்ல பேட்ரனேஜ் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவரோட பீரியடில் தான் வந்து அந்த கதகளி இதுக்கெல்லாம் வந்து பேட்ரனேஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. கிங் மார்த்தாண்டவர்மா, அதுக்கப்புறம் அவருடைய மகனான ராமவர்மா. நெக்ஸ்ட் வந்து ராஜ்புட் ஸ்டேட்ஸில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சவாய் ஜெய்சிங். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் இருக்கார். ரொம்ப ரேர் அந்த டைமில். ஸோ இவர் வந்து ஒரு அஸ்ட்ரானமராக இருக்கார். இவர் வந்து அங்கங்கே டெல்லி, அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ரானாமிக்கல் டவரை வந்து கட்டுறாரு. ஜந்தர் மந்தர் அப்படின்னு பேர். ஜந்தர் மந்தர் ஆஃப் ஜெய்ப்பூர் அது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சோஷியல் ரிஃபார்ம்ஸும் இவர் பண்ணார். சத்தி மாதிரியான இதுவை, அதுக்கப்புறமா வந்து விடோ ரீமேரேஜ்லாம் வந்து இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. சத்தியை வந்து இவர் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜாட்ஸ் வந்து பார்த்தோம். ஜாட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சுராஜ் மால் இஸ் கால்ட் அஸ் அ பிளாட்டோ ஆஃப் த ஜாட்ஸ். இவரோட பீரியடில் தான் ஜாட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹைட்டுக்கு போகிறாங்க. ஓகேங்களா. சாதாரண பெசன்ட் ரெபெலியன் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு கிங்டம் வைக்கிற அளவுக்கு வந்து வளருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சீக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஞ்சித் சிங். ஓகேங்களா. இவர் தான் வந்து ஒரு சீக் அந்த ரூலை வந்து நிறுவுறாரு. ஓகேங்களா. சீக்ஸை பற்றி போன கிளாஸ்லேயே நம்ம இன்னும் நல்ல டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. பந்தா பகதூர் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ரஞ்சித் சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ டிப்ளமேட் ஆஸ் வெல் அஸ் இஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். ஓகேங்களா. அவர் இருந்த வரைக்கும் சீக்ஸ் அந்த பிரின்சிபாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகேங்களா. அந்த டைமில் ஈ ஹேட் த செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆர்மி.
ஆஃப்டர் யூரோப்பியன் ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் யூரோப்பியன் கண்ட்ரி. ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அப்புறம் ரொம்ப ஆர்கனைஸ்டு ஆர்மியை வந்து ரஞ்சித் சிங் தான் வச்சுருந்தார். ஓகேங்களா, ஈ ஃபாலோட் அ டாலரண்ட் பாலிசி ஆல்சோ. ரஞ்சித் சிங் ஃபாலோட் டாலரண்ட் பாலிசி. எப்படி வந்து அந்த இதெல்லாம் குறையுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் யூரோப்பியன் பெனிட்ரேஷனில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர், ட்ரீட்டி ஆஃப் லாகூர், இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மராத்தா எம்பையர். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஹு வந்து பகதூர் ஷா வந்து திறந்து விட்டுறாரு. ஸோ ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து தாராபாய் இவங்க 2 பேருமே வந்து அந்த மராத்தாவுடைய கிங்டம்காக சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஷாகு வந்து பேக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தாராபாய் அதே மாதிரியே வந்து சில பேர் பேக் பண்ணுறாங்க. சாகு வந்து அவருடைய சென்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தாரா. ஓகேங்களா, பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக ஆக்கிடுறாரு சாகு. ஸோ அவர் வந்து பூனாவை அவரோட சென்டராக வச்சுக்கிறாரு, பேஷ்வா. நெக்ஸ்ட் வந்து தாராபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாராபாயை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சவுத் ஆஃப் கோலாப்பூர் அவங்களோட சந்ததியினரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சாகு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதியாக மாறிடுறாரு. சத்ரபதி சாவரினா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் சன் பாஜிராவ் ஒன். ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். ஓகே, இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் 20 வயசில் வந்து பேஷ்வாவாக ஆகிறாரு. ஸோ இவரோட பீரியடில் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாஷிப் வந்து ஹெரிடிட்ரியாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 20லேருந்து 40 வயசு வரைக்கும் இவர் வந்து உயிரோடு இருக்கார். இந்த டைமில் மராத்தாவோட எம்பையரை ரொம்ப நல்லா விஸ்தரிக்கிறார். எல்லா இடத்துக்கும் வந்து மராத்தாவோட பேரை வந்து கொண்டு போகிறார். ஓகேங்களா, மைசூரை வந்து டிஃபீட் பண்ணுறாரு, நிசாமை டிஃபீட் பண்ணுறாரு, ஹைதராபாடை டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து மேலே இருக்கக்கூடிய சில ரொஹிலியாஸ் இவங்களெல்லாம் டிஃபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பெங்காலில் வந்து அடித்து ஒரிசாவை வாங்கிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய அந்த நார்த்தன் வேர்டு எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நடக்குது பாஜிராவ், பிகாஸ் ஆஃப் த வீக்கனிங் ஆஃப் த முகல் கிங்டம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாலாஜி பாஜிராவ். இவருடைய ஃபஸ்ட்டு பேரையும் இவரோட பேரையும் ஒன்று சேர்த்திங்கன்னா அடுத்தவரோட பேர் வந்துடும், பாலாஜி பாஜிராவ். இவர் வந்து நானா சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க, நானா சாஹிப். ஸோ இவரோட டைமில் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd பேட்டில் ஆஃப் பானிபட். ஸோ இந்த பேஷ்வா இருக்கும்போது தான் இவருமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஓகேங்களா, பட் என்ன ஆகிடுதுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 3rd பேட்டில் ஆஃப் பானிபட்டில் இவங்க வந்து இவங்களோட பையன்லாம் இறந்துட்டதுனால அந்த சோகம் தாங்க முடியாமல் இவரும் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவராவ் வந்து பேஷ்வாவாக வராரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஹு வந்து 1749 இறந்துருவார். ஸோ அவரோட அந்த கிங்ஷிப் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா பூனாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவார் அந்த ஏரியாவை. ஸோ மராத்தா வந்து ஒரு கான்ஃபெடரசி இவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லா பதவிகளையும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3-4 ஹவுசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக வர ஆரம்பிச்சு, சிந்தியாஸ், ஹோல்கர், அதுக்கப்புறமா வந்து கைக்வாடு. ஸோ இந்த மாதிரி வந்து சில கிங்டம்ஸ் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காமன் எனிமி இல்லாததுனால அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களும் முடிஞ்சிருவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வித் ரெஸ்பெக்ட் டு இதுக்கப்புறமா வந்து மாதவராவ் வருவார். மாதவராவுக்கு அப்புறமா வந்து ரகுநாத் ராவ் வருவார். ரகுநாத் ராவுக்கு அப்புறமா வந்து அட்டர்லி யூஸ்லெஸ் பாஜிராவ் 2 வருவார். ஓகேங்களா, இதோட வந்து மராத்தாவோட கிங்டமும் முடிஞ்சிடும். இவரை வந்து பென்ஷன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, இவரை வந்து பாஜிராவ் 2 வந்து பென்ஷன் கொடுத்து நாக்பூருக்கு அனுப்பிச்சிருவாங்க, கான்பூருக்கு அனுப்பிச்சிருவாங்க, கான்பூர். ஓகேங்களா, பாஜிராவ் 2 உடைய வளர்ப்பு பையன் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் 2. ஓகேங்களா,
அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா 1857 எனக்கும் பென்ஷன் வேணும்னு சண்டை போட்டுன்னு இருப்பார். ஓகே, அதெல்லாம் என்னன்றதை நம்ம 1857 பார்ப்போம். ஓகே, இப்படி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸோடைய அந்த இது வந்து முடியும், தொடங்கும் முடியும். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் மராத்தாஸுங்கிறது இதுதான். ஓகேங்களா, இந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ இவரோட பீரியடில் அப்தலி, அகமது ஷா அப்தலி வருவார். அகமது ஷா அப்தலி 3rd பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்கும். ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்லி ஹீ ரவுட்டட் தம். தட்ஸ் ஆல். மாதவராவ் வந்து கொஞ்சம் அதை வந்து மாற்றுவார், ஒரு 11 இயர்ஸ் இருப்பார். ஸோ வந்து ஹீ ஆல்சோ அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரைஸ் இன் கன்சம்ஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து சவாய் மாதவராவ் வருவார். ஓகேங்களா, சவாய் மாதவராவ் வருவார். ரகுநாத் ராவ் வரமாட்டார், சவாய் மாதவராவ் வருவார். ரகுநாத் ராவ் வரணும்னு நினைப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய இன்னொரு பையன் ரகுநாத் ராவ். ஸோ அவர் வரணும்னு நினைப்பார், ஆனால் அவரால் வர முடியாது. ஸோ என்ன பண்ணுவார்னா இவர் தான் வந்து பிரிட்டிஷோடைய உதவியை நாடுவார், பிரிட்டிஷோடைய அந்த ஹெல்ப்பை நாடுவார். அப்போ அந்த பிரிட்டிஷோட ஹெல்ப்பை நாடும்போது தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வரும். இதில் ரெண்டு பேருமே வந்து ஓவர் பர் பண்ண முடியாது. ஸோ 20 இயர்ஸ் சீஸ் ஃபயர் போடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் என்னன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சவாய் மாதவராவ் வருவார். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் பாலாஜி பாஜிராவ் வருவார். பாலாஜி பாஜிராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவுடைய பையன். ஓகே, ஸோ இப்படி தான் முடியும் இவங்களுடைய மராத்தாஸோடைய கணக்கு, இப்படி தான் முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் இந்த டைமில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியணும். சோஷியோ எக்கனாமிக்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்போ 18th சென்ச்சுரியில் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படி இருந்துச்சு. நோபல்ஸ் ஒரு டைமில் பார்த்தீங்க, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இல்லாதவங்க வந்து அவ்வளோ கீழே இருந்தாங்க. இதை நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் ஆஃப்டர் எல்பிஜி எரா ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ரிப்போர்ட் விச் இஸ் கால்ட் அஸ் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. இன்இக்வாலிட்டி இன் இந்தியா, ரைஸ் ஆஃப் பில்லியனியர் ராஜ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1% ஆஃப் த டாப் 1% ஆஃப் த wealthy individuals, they are controlling nearly 40% of the resources of the country. 40% of the resources of the country, 1% of the individuals. ஸோ அந்தளவுக்கு இன்இக்வாலிட்டி இன்னுமே அப்படி தான் இருக்குது. அப்போ 18th சென்ச்சுரிலேருந்து இந்தியா இப்போ வரைக்கும் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை போல. ஓகேங்களா, ஜஸ்ட் அது தோணுச்சு எனக்கு இப்போ. ஓகே, சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து பேக்வேர்டு அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருமே வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து புதுசாக வந்து புகுத்தப்படவே இல்லை, எல்லாம் பழைய டெக்னாலஜி தான். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இல்லை. ஜமீன்தார்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க பெசன்ஸை. ஸோ இட் ஹாஸ் பீன், இதில் என்ன சொல்லியிருப்பாங்க என்சிஆர்டியில் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் சொல்லியிருப்பாங்க. ப்ரொடக்டிவிட்டியை வந்து டெக்னாலஜி மூலமாக பெசன்ஸ் ஏற்றலை, அவங்களோட உழைப்பின் மூலமாக ஏற்றிருப்பாங்க. தே டிட் வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்சிஆர்டியில், விச் இஸ் அ பியூட்டிஃபுல் லைன். ஓகேங்களா, ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆனால் எந்த ஒரு புது டெக்னாலஜியும் நம்ம வச்சிடல. பட் நம்மளுடைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தேவர் எக்ஸ்பிசிட். அது நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் வந்து இருந்துச்சு. அதை தேடி தான் வந்து என்ன பண்ணுறாங்க யூரோப்பியன்ஸ் வராங்க. நம்மளோட ஸ்பைசஸ்க்காகவும் நம்மளுடைய சில்க் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் தான் வராங்க, டெக்ஸ்டைல்ஸ்க்காகவும் தான் வராங்க. ஓகேங்களா, அது எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ எக்கனாமிக்கலி வி ஆர் ஸோ புவர் அண்ட் வீக் பிகாஸ் ஆஃப் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். பொலிட்டிக்கல் பவர் வந்து யூனிஃபைடு பொலிட்டிக்கல் பவர் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டிஸ்ரப்ஷன் ஆஃப் ட்ரேட் அண்ட் லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து மிகப்பெரிய எக்ஸ்டென்சிவ் மேனுஃபேக்சரிங்லாம் இல்லை, வெறும் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங். அது வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியலாகவும் இருக்குது. ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இதில் எந்த செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்காங்க 18th சென்ச்சுரி வரைக்கும். எப்போ மொத்தமாக வந்து தலைகீழாக மாறுது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம எப்போ வந்து
அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களோட பவரை எப்போ ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஆரம்பிக்குதோ அப்போ தான் ஆகுது. ஓகேங்களா? அது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறதே இதை சொல்கிறாங்க. ஏன்னா பீட்டர் த கிரேட் ஆஃப் ரஷ்யா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, த காமர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இஸ் காமர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாரு. தோஸ் ஹூ கண்ட்ரோல் த காமர்ஸ் ஆஃப் இந்தியா கேன் கண்ட்ரோல் த யூரோப்பியன் பவருங்கிறார் அவர் சொல்கிறார். ஓகேங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணணும், யூரோப்பை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு தான் அது கன்ஃபைன் ஆகுது. அதே மாதிரி என்ன லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, என்ன தேவையோ லைஃப் ஸ்கில்ஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எஜுகேஷனாக கொடுக்குறாங்க. மற்றபடி சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஓகேங்களா? எஜுகேஷனில். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் லைஃப்பில் கேஸ்டாக வந்து இந்துஸ் பிரிஞ்சிருக்காங்க, செக்டாக வந்து முஸ்லீம்ஸ் பிரிஞ்சிருக்காங்க. there is a stagnation, there is no uniformity in culture. ஸ்டாக்னேஷன் இருக்குது, சொசைட்டியில் ஸ்டாக்னேஷன் இருக்குது 18th centuryயில். அப்போ எக்கனாமிக்கலாக டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்காங்க, பொலிட்டிக்கலாகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்காங்க, கல்ச்சுரலாகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேட்ரியார்கியல் சொசைட்டியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கியல் சொசைட்டி. விமனுக்கு வந்து ரொம்ப பாதகமான சொசைட்டியாக இருக்குது. சத்தி இருக்குது, விடோ ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, டவுரி சிஸ்டம் இருக்குது. அப்பர் கேஸ்ட் உமன்ஸ் வந்து பர்தா போட்டுட்டு தான் வெளில போகணும், வெளியே போகக்கூடாது. விடோஸ்லாம் வந்து ஒரு கன்ஃபைன்டான ஒரு லைஃப்பில் தான் வாழணும், மொட்டை அடிச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு அவலமான நிலையில தான் வந்து பெண்கள் இருக்கப்பட்டாங்க. அண்ட் தேர் இஸ் சம் எக்ஸப்ஷன்ஸ், ஆலியா பாய் ஓல்கர் மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாங்களே தவிர மற்றபடி விமனுடைய கண்டிஷன் ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சில பேட்டர்னேஜஸ் இருந்திருக்கு. முக்கியமாக ரங்கீலா, முகமது ஷா ரங்கீலா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட டைமில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப பேட்டர்னேஜ் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து உருது லாங்குவேஜாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், சிந்தாக இருக்கட்டும், ஓகேங்களா, சிந்து, குஜராத்தி, அசாமீஸ், தமிழ், இந்த மாதிரி எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸும் வளர்ந்துருக்கு. ஏன்னா ரீஜனல் கிங்டம்ஸ் வளர்ந்தாங்க, அவங்க பேட்டர்னேஜ் பண்ணாங்க, அதனால் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த யார் அந்த செயின்ட் யார், அதுக்கப்புறம் அவங்களோட பேர் என்ன, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து கம்யூனல் ஹார்மனி, பட் தேர் இஸ் அ கம்யூனல் ஹார்மனி பிட்வீன் த இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பக்தி மூமெண்ட் அண்ட் த சுஃபி மூமெண்ட். பக்தினா என்ன, சுஃபினா என்ன, philosophy ஆஃப் இந்தியா, இது எல்லாத்தையுமே we will see in the art and culture class. So don't worry about it. ஸோ இதுதாங்க 18th centuryயில் இருந்த நிலைமை. இது ஒரு ஓவரால் பிக்சர். இந்த பிக்சரை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது அடுத்தடுத்து யூரோப்பியன் பெனிட்ரேஷன்லேருந்து இப்போ இப்படி இருக்கிற கண்ட்ரி எப்படி வந்து யூரோப்பியன்ஸ்னால இன்னும் நல்லா சீரழியுது, என்ன ஆகுது, அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து வடசென்னை பார்ட் 2 அன்புவின் எழுச்சி மாதிரி அடுத்து வந்து நேஷனல் மூவ்மெண்ட் எப்படியெல்லாம் வந்து சூடு பிடிக்குது அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன் நடக்குது, யார் வராங்க, என்ன கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க, இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, ஜாலியாக இருங்க.